ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும். எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம ரேணியா வீட்டு சமையலில் எள்ளை வச்சு தான் ஒரு சூப்பரான சுவையான ஸ்நாக்ஸ் வந்து செய்ய போகிறோங்க. இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான ஒரு ஸ்நாக்ஸ் தாங்க. இது எலும்புக்கு வலுவூட்டக்கூடியதுங்க. நல்லா அயனும் கால்சியம் மிகுந்த இந்த சக்தி வந்து இந்த கருப்பு எள்ளில் வந்து இருக்குங்க அதிகமாக. நம்ம வெள்ளை எள்ளு யூஸ் பண்ணுறத விட இது போல் கருப்பு எள் வந்து யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கு வந்து எள்ளு வந்து நல்லா வாங்கிட்டு நான் கழுவி க்ளீன் பண்ணி நல்லா அந்த கல் மண் எதுவுமே இல்லாமல் க்ளீன் பண்ணி நல்லா கழுவி காய போட்டு நல்லா மொறுமொறுன்னு எடுத்து வச்சுக்கிறேங்க. பாருங்கள், நல்லா மொறுமொறுன்னு காய வச்சு எடுத்து வச்சுக்கிறேங்க. இந்த கருப்பு தோல் நீக்காமல் நம்ம சாப்பிட்றதா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இப்போது முதல்ல வந்து நம்ம இந்த எள்ளு மாவு செய்யறதுக்கு என்னென்ன சேர்த்து எப்படி எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. அதுக்கு முதல்ல பாருங்கள், பச்சரிசி வந்து ஒரு டம்ளர் வந்து எடுத்து வச்சுக்கிறேங்க. நான் இது வந்து நம்ம நல்லா கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கலாங்க. ஒரு 2-3 டைம் நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் இல்லைன்னா ஒரு 10-20 நிமிஷம் வந்து நம்ம இதை ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. நல்லா எப்போவுமே மாவு அரைக்கிறதுக்கு எப்படி நம்ம ஊற வச்சு அந்த துணியில் உலர்த்தி இந்த ஈரம் வந்து இப்படி எடுத்து ஒட்டுறப்போ வந்து கையில் வந்து ஒட்டாமல் வருமோ அது போல் இருக்கிற அளவுக்கு நம்ம இதை ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. நம்ம பாருங்கள், நல்லா கழுவிட்டு இது போல் நம்ம ஊற வச்சிடலாங்க. முதல்ல இது ஊறிட்டு இருக்கட்டுங்க. அடுத்து நம்ம என்ன செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. பாருங்கள், அதே டம்ளரில் நான் வந்து ஒரு 2 டம்ளருக்கு கொஞ்சம் கம்மியாக வந்து எடுத்து வச்சுக்கிறேங்க எள்ளு. இப்போ இதை வந்து நம்ம ஒரு வாணலி வச்சு வறுத்துக்கலாங்க. இப்போது அடுப்பத்தை வச்சு ஒரு வாணலி வச்சுக்கிறேங்க. வாணலி நம்மளுக்கு ஈரம் இல்லாமல் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுக்கிற எள்ளு வந்து இப்போ சேர்த்து வறுத்துக்கலாங்க. எள்ளு வந்து நல்லா மிதமான தீயில வச்சு நம்ம கருகாமல் நல்லா அந்த வெடித்து நல்லா கமகமன்னு மணம் வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கணுங்க. நீங்கள் வேகமாக தீ வச்சிங்கன்னா சீக்கிரமாக வந்து ஒரு சிலது நல்லா வறுபடாமல் தீஞ்சு போன மாதிரி ஆயிருங்க. டேஸ்ட்டு வந்து இருக்காது, நல்லா மணமும் இருக்காதுங்க. அதனால் மிதமான தீயிலே தான் வச்சு ஒரு 4 நிமிஷம் 5 நிமிஷம் வரைக்கும் நம்ம வறுக்கணுங்குது. அப்போ தான் வந்து சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு நல்லா இருக்குங்க, நல்லா மணமாகவும் இருக்குங்க. இது போல் பாருங்க, இப்போ தான் லைட்டாக சூடாகி நம்மளுக்கு ஒன்று வெடித்து வருதுங்க. பாருங்கள், இப்போ நம்மளுக்கு படப்படன்னு எள்ளு வந்து வெடித்து வருதுங்க. இப்போ கைவிடாமல் நம்ம கலந்து விட்டே இருக்கணுங்க. அப்போ தான் ஈவனாக எல்லா எள்ளுமே நம்மளுக்கு பொரிஞ்சு வருங்க. இந்த ஸ்டேஜில் நல்லா ஒரு கமகமன்னு மணமும் வருங்க. அந்த எள்ளு வறுபடுற மணமும் நம்மளுக்கு வந்து வருங்க. இப்போ நம்மளுக்கு நல்லா வறுபட்டு அந்த சத்தம் வந்து நம்மளுக்கு அடங்கிருச்சுங்க. இப்போ நம்ம வந்து இந்த தட்டில் ஒரு தட்டில் வந்து எடுத்து கொட்டிக்கலாங்க. இதை நம்ம தட்டில் எடுத்து இதை கொட்டிக்கலாங்க. இப்போ நம்மளுக்கு சத்தம்லாம் அடங்கிருச்சுங்க. இப்போது வறுகளில் வந்து நம்ம உப்பு சேர்த்தாத வறுகளில் சேர்த்துனா தான் இதுக்கு நல்லா இருக்குங்க. அதனால் வீட்டிலே வந்து நான் வந்து வறுத்துட்டு அந்த தொலியெல்லாம் எடுத்துட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேங்க. அதையும் வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்போ அதே டம்ளரில் நம்ம எள்ளு வந்து 2 டம்ளர் அளந்து எடுத்துருக்குறேங்க. அதே டம்ளரில் 1 டம்ளர் பச்சரிசி வந்து எடுத்துருக்குறேங்க. இப்போ 1 டம்ளர் வந்து இந்த நிலக்கடலையும் வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க. இது ஏற்கனவே வறுத்ததாக இருந்தாலும் நம்ம வந்து ஒரு தடவை வந்து சூடு பண்ணிட்டோம்னா லைட்டாக நல்லா அரைப்படுறதுக்கு வந்து நல்லா இருக்குங்க. அதனால் லைட்டாக ஒரு 2 நிமிஷம் மட்டும் நம்ம 1 நிமிஷம் மட்டும் நல்லா சூடாகிற அளவுக்கு நம்ம இதை வறுத்துக்கலாங்க. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வறுக்கிற மாதிரி இருந்தால் வறுத்துட்டு தோலெல்லாம் எடுத்துகிட்டு சூடான முன்னாடி அப்படியே சேர்த்துக்கலாங்க. நான் நேற்றே வந்து இதை வறுத்து வச்சதுனால லைட்டாக சூடு பண்ணிக்கிறேங்க. இப்போ பாருங்கள், லைட்டாக எனக்கு 1 நிமிஷம் வறுபட்டது. கை வந்து சூடு பொறுக்கிற அளவுக்கு சூடாயிருச்சுங்க. இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க. இப்போ இதை எடுத்து அதே தட்டில் நம்ம கொட்டிக்கலாங்க. அதே மாதிரி நம்ம தட்டில் எடுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொட்டிக்கலாங்க. ரெண்டுமே சூடு ஆறட்டுங்க. நம்மளுக்கு எள்ளையும் நல்லா இது போல்
நல்லா பரப்பி விட்டுன்னு சீக்கிரமாக சூடு வந்து ஆறிடுங்க நம்மளுக்கு. அதே போல் கடலையும் நல்லா பரப்பி விட்டுக்கலாங்க. டக்குன்னு சூடு ஆறினதையும் நம்ம அரைச்சிக்கலாங்க. இப்போ நல்லா நம்மளுக்கு எள்ளு வந்து சூடு ஆறிடுச்சுங்க. சூடு ஆறினது நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. ரொம்ப நைஸாக வந்து அரைச்சோம்னா நம்மளுக்கு எண்ணெய் கக்கிற மாதிரி ஆயிருங்க. நான் அரைச்சிட்டு எந்த பாத்தில் அரைக்கணும் அப்படிங்கிறத வந்து நான் காட்டுறேங்க. இல்லையும் ஒரே டைம்லேயே பெரிய ஜாருங்கனால ஒரே டைம்லேயே நம்ம வந்து உள்ளே சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை அரைச்சிட்டு என்ன பக்குவம் அப்படிங்கிறத நான் காட்டுறேங்க. பருப்பை அரைச்சதை நான் வந்து காட்டுறேங்க. இது போல் நல்லா உதிரி உதிரியாக நம்மளுக்கு இருக்கிறது போல் கொஞ்சம் குறகுறப்பாக குருணையாக வந்து அரைச்சி எடுத்துக்கிறேங்க. பாருங்கள், கரெக்டான பாத்திரம் வந்து எள்ளு வறுத்தோம்னா இது போல் உள்ளே இருக்கிறது கருகாமல் நல்லா வெள்ளையாக இருக்குங்க. நம்மளுக்கு ரொம்ப வறுத்துட்டிங்கன்னா கருகி ஒரு ஸ்மெல்லும் வருங்க, சாப்பிட்றதுக்கும் கஷ்டப்படிக்குங்க. இது போல் வறுத்திங்கன்னா நல்லா மனம் வர அளவுக்கு, நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு மட்டும் வறுத்திங்கன்னா நல்லா கமகமான டேஸ்ட்டாக உங்களுக்கு வந்து கஷ்டப்படிக்காமல் சூப்பராக இருக்குங்க. எள்ளு மாவு வேண்டான்னு சொல்கிற குழந்தை கூட எள்ளுருண்டை கொடுத்திங்கன்னா வாங்கி சாப்பிடுவாங்க, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இது வந்து நம்ம வறுத்து இல்லைங்களா, அந்த வானொலியில் நம்ம கொட்டிக்கலாங்க. அதையே இந்த எள்ளை கொட்டிட்டு இப்போ நம்ம அடுத்து வந்து அந்த கடலை வச்சுருக்கிறேன் இல்லைங்களா, நிலக்கடலை, அதையும் சேர்த்து இதே போலயே அரைச்சி எடுத்துக்கலாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம வந்து சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், நிலக்கடலையுமே நம்ம எள்ளு எப்படி பதமாக அரைச்சி எடுத்தோமோ அது போலயே நல்லா உதிரியாக இருக்கிறது போல் கொஞ்சம் லைட்டாக அந்த குருணை இருக்கிறது போல் நம்ம வந்து அரைச்சி எடுத்தாச்சுங்க. அதையும் வந்து நம்ம இந்த எள்ளு வறுத்து வச்சுக்கிறோம் இல்லைங்களா, அரைச்சி வச்சுக்கிறோம் இல்லைங்களா, அதுலேயே வந்து இப்போ இதையும் நம்ம சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், பச்சரிசி இப்போ ஒரு துணியில் நல்லா ஊறின பின்னாடி ஒரு துணியில் கொட்டிட்டு நம்ம அந்த ஈரமெல்லாம் இழுத்த பின்னாடி உதிரி ஆன பின்னாடி நம்ம வந்து இதையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க மாவா. பாருங்கள், பச்சரிசியுமே நம்ம இது போல் அரைச்சி எடுத்தாச்சுங்க. நான் வந்து இது சலிக்க போகிறது இல்லைங்க, எனக்கு ஈவனாக ஒரே மாதிரி குருணை இல்லாமல் நல்லா நைஸாக அரைப்பட்டு வந்துருச்சுங்க. அதனால் இப்படியே தான் வந்து நான் வந்து சேர்த்துக்க போகிறேங்க. உங்களுக்கு குருணை அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்தால் கரெக்டாக இப்படி நிரடி பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு குருணை பெருசாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, என்னோடது வந்து ஈவனாக இருக்குது பாருங்கள், நைஸாக ஈவனாக இருக்குங்க. குருணை இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் சலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இதையுமே நம்ம வந்து இது கூடவே வந்து சேர்த்துக்கலாங்க, கொட்டிக்கலாங்க. சேர்த்தி பாருங்கள், இது போல் அரைச்சி எடுக்கிறப்ப உதிரியாக இருந்துச்சுன்னா கரெக்டாக ஈவனாக அரைப்படுங்க. ஈரம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு குருணையாக இருக்குங்க. அடியில் வந்து பாருங்கள் நல்லா ஃப்ரீயாக இருக்குங்க, உதிரியாக. ஈரம் அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு மிக்சிக்கு அடியில் வந்து அப்படியே பிடிச்சிக்குங்க, அப்போ வந்து அரைப்படாமல் இருக்குங்க உங்களுக்கு. அது மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் சளிச்சு எடுத்துகிட்டு திருப்பி ஒரு தடவை போட்டு அந்த கப்பியை அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ வந்து வெல்லம் வந்து மண்டை வெல்லம் வந்து நான் தட்டி எடுத்து வச்சுக்கிறேங்க. மண்டை வெல்லம், அச்சு வெல்லம், நாட்டு சர்க்கரை எது வேணால் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாங்க. பனங்கருப்பட்டி கூட சேர்த்து செய்யலாங்க. ஆனால் இந்த மண்டை வெல்லம் வந்து சேர்த்துறப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இது வந்து நான் 1.5 கப் அளவுக்கு வந்து இந்த மிக்ஸி ஜார்லேயே சேர்த்துக்கிறேங்க. ஒன்று திருப்பி ஒரு அரைங்க. நான் வந்து 4 கப்பு எடுத்துருக்குறேங்களா. எள்ளு வந்து 2 கப்பு, பச்சரிசி 1 கப்பு, நிலக்கடலை வந்து 1 கப்பு, 4 கப்பு எடுத்ததுக்கு நான் 1.5 கப் அளவு எடுத்துக்கிறேங்க. நீங்கள் இனிப்பு அதிகமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா 2 கப் அளவு கூட எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இனிப்பு எப்படி தேவையோ அது போல் கூட குறைச்சா நீங்கள் வந்து சேர்த்துக்கலாங்க. இப்போ இதையும் வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. இது கொஞ்சம் சின்ன உருண்டையாக வந்து அங்கங்கே இருக்குங்க. அது போல் இல்லாமல் நைஸாக அரைபடுறக்காக வேண்டி இது வந்து ஒரு ஓட்டு ஓட்டினோம்னா நம்மளுக்கு அரைபட்டுருங்க. அதுக்கப்புறம் எடுத்துக்கலாங்க. அதையே பாருங்கள், மிக்சியில் போட்டு இது போல் ஒரு 2 ஓட்டு ஓட்டினீங்கன்னா நல்லா நைஸாக ஈவனாக உங்களுக்கு நாட்டு சக்கரை எப்படி இருக்குமோ அது போல் நைஸாக வந்து வந்துடுங்க. இப்போ இதையும் வந்து நம்ம அது கூடவே சேர்த்துக்கலாங்க. நாட்டு சக்கரையுமே அரைச்சது வந்து நம்மளுக்கு மிக்ஸி ஜாரில் வந்து ஒட்டாமல் வந்திருக்குது. இந்த பக்குவத்துக்கு வந்து நம்ம அரைச்சி எடுத்தாதான் அது வந்து ரொம்ப கொலன்னு இல்லாமல் நம்மளுக்கு இருக்குங்க. மண்டை வெல்லமே
இது போல் ஜாரில் ஒட்டாத அளவுக்கு பக்குவமாக அரைச்சி எடுத்துகிட்டு இது போல் ஈவனாக எல்லாத்தையும் கலந்து வரும்படி நம்ம கலந்து விடலாங்க. அந்த வெல்லம் அரைச்சி கொட்டி இருக்கிற எல்லா பொருளும் நாளுமே ஒன்றா கலந்து வரும்படி கலந்து விட்டுக்கலாங்க. இப்படி இது கைகள்னால தான் நல்லா கலக்க முடியுங்க. ஏன்னா வெல்லம் வந்து நம்மளுக்கு கரண்டி வச்சு கலக்கிறப்ப வந்து ஈவனாக கலந்து வராதுங்க. அதனால் கைகள்னாலேயே இது போல் கலந்து விட்டுக்கோங்க. இது போல் எல்லாமே ஒன்றா கலந்து வரும்படி நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இது போல் நம்ம அந்த வெல்லத்தையெல்லாம் அந்த கட்டியாக இருக்கிறதுல இது போல் உதுத்தி விட்டு நம்ம வந்து கலந்து விட்டுக்கணுங்க. இல்லைன்னா ஒரு இடத்துல இனிப்பு இருக்கும், ஒரு இடத்துல வெறும் மாவாக இருக்குங்க. அதனால் இது போல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்க, ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இது போல் நல்லா ஈவனாக எல்லாமே கலந்து வரும்படி கலந்து விட்டுட்டு நம்ம இப்போ இது வந்து திரும்பவும் நம்ம மிக்ஸி ஜாரில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு 2-3 டைம் வந்து நம்ம இதை ஒவ்வொரு சுற்றி அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த அளவுக்கு பாதி அளவுக்கு சேர்த்துட்டு ஒரு 3 டைமாக வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. இதை பாருங்கள், இது போல் ஒரு 2 சுற்று மட்டும் சுற்றி இதுவுமே நம்மளுக்கு உதிரியாக தான் இருக்கணுங்க. எண்ணெய் கக்கிற அளவுக்கு நம்ம வந்து அரைக்கக்கூடாதுங்க. இது போல் ஒரு 2 சுற்று மட்டும் சுற்றி நம்ம வந்து இதை எடுத்து ஒன்றில் கொட்டிக்கலாங்க. நம்ம இந்த தட்டில் இப்போ கொட்டிக்கலாங்க. இதை கொட்டிட்டு திரும்ப மீதி இருக்கிறது இது போலயே அரைச்சி நம்ம வந்து எடுத்துக்கலாங்க. இப்போ எல்லாத்தையும் அரைச்சிட்டு நான் வந்து காட்டுறேங்க உங்களுக்கு. பாருங்கள், எல்லாமே நம்மளுக்கு அந்த எண்ணெய் கக்காமல் நல்லா உதிரியாக இருக்கிறது போல் இருக்குங்க. நீங்கள் இது போல் அரைச்ச பின்னாடி எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா இனிப்பு கரெக்டாக இருக்குதா இல்லையான்னு தெரியலைங்க. பத்துன்னா நீங்கள் கூட கொஞ்சம் மீதி இருக்கிறத சேர்த்து வெல்லம் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா அரைச்சி கூட சேர்த்துக்கலாங்க. எனக்கு வந்து கரெக்டாக இருக்குங்க. எல்லாத்தையுமே இப்போ 3 டைம் வந்து போட்டு அரைச்சி எடுத்தாச்சுங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம திரும்ப இந்த வானலியிலேயே சேர்த்துக்கலாங்க. ஒரு பாத்திரத்தில், அகலமான பாத்திரத்தில் சேர்த்தா தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்குங்க. திருப்பி மீதி இருக்கிறதையும் அதுலேயே சேர்த்துக்கலாங்க. நம்ம மிக்ஸி ஜார்லேயே இது போல் மாவு வந்து ஈஸியாக வந்து பாரம்பரிய முறையில் பழங்காலத்தில் செஞ்சது போலயே ஈஸியாக செய்யலாங்க. கஷ்டப்படாமல் ரொம்ப கரெக்டான பதத்தில் மட்டும் நம்ம இதை எடுத்தோம்னா இது போல் ஈஸியாக நம்மளுக்கு வந்து கிடச்சிருங்க. பாருங்கள், மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் நம்மளுக்கு நல்லா இது போல் உதிரியாக இருக்குதுங்க. இது திரும்ப ஒரு தடவை வந்து நம்ம கலந்து விட்டுறலாங்க. இது போல் சும்மா லைட்டாக ஒரு 1 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம தேவையான சைஸில் வந்து உருண்டைகளை பிடிச்சி எடுத்துக்கலாங்க. இதுக்கு வந்து ஏலக்காயோ வேறு மனம் மூட்டுறதுக்கு எந்த பொருளும் நம்ம சேர்த்த வேண்டியது இல்லைங்க. எள்ளோட மனமும் அந்த நடக்கிற பருப்பு எல்லாத்தோடு சேர்ந்து அந்த எள்ளு உருண்டைக்கு வந்து அந்த எள்ளோட மனம் இருந்தால் தான் நல்லா இருக்குங்க. அதனால் ஏலக்காயெல்லாம் எதுவுமே சேர்த்த வேண்டியது இல்லைங்க. அதனோட ஒரிஜினல் மனத்தோடு இருந்தால் தான் நல்லா இருக்குங்க. இது போல் நம்ம எந்த சைஸில் வந்து உருண்டை தேவையோ அந்த சைஸில் வந்து இது போல் உருட்டி எடுத்துக்கலாங்க. நம்ம பாருங்கள், சூப்பராக நம்மளுக்கு எள்ளு மாவு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இது போல் எல்லாத்தையும் உருட்டிட்டு நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேங்க. இது போல் அந்த குருணையாக இருக்கிற பக்குவத்தில் மறைச்சாதான் பாருங்கள் அந்த எள்ளும் நம்மளுக்கு கண்ணுக்கு அகப்படுங்க. அந்த நிலக்கடை பருப்புமே குருணையாக அங்கங்கே வந்து குட்டி குட்டியாக நம்மளுக்கு நல்லா அகப்படுங்க. வாயில் சாப்பிட்றப்ப வந்து வாயில் ஒட்டிக்காமல் அந்த பிசுக்கடிக்காமல் எண்ணெய் கக்கி வந்துச்சுன்னா பிசுக்கடிக்குங்க. ரொம்ப நாள் வச்சு சாப்பிட்றக்கும் டேஸ்ட்டு வந்து நல்லா இருக்காதுங்க. இது போல் கரெக்டான பக்குவத்தில் நம்ம வந்து எடுக்கிறப்ப பாருங்கள், உருண்டை பிடிக்கிறப்ப கரெக்டாக நம்மளுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு இது போல் வருங்க. பிசு பிசுன்னு இருந்துச்சுன்னா அப்படியே ஒழுகி உருண்டை பிடிக்கிறக்கே வராதுங்க. அதனால் இதுதான் வந்து கரெக்டான பதங்க நம்மளுக்கு எள்ளு மாவு செய்யறதுக்கு. பாருங்கள், சுவையான எள்ளுருண்டை வந்து நம்மளுக்கு எந்த ரெஸ்டாரண்ட்டில் கடையில் எங்கே கேட்டாலும் பேக்கரியில் எங்கேயுமே கிடைக்காதுங்க. நம்ம ஹோம்மேடு முறையில் வீட்டில் மட்டும்தான் இவ்வளோ டேஸ்ட்டாக இவ்வளோ மனமாக நம்ம பாரம்பரிய முறைப்படி பாட்டி காலத்தில் செஞ்சது போல் செய்ய முடியுங்க. அந்த மனமே வந்து நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு ஈர்க்குங்க. அந்தளவுக்கு ஒரு மனம் வந்து ஃப்ளேவர் வந்து வீட்டுக்குள்ளே இருக்குங்க. இது போலயே நீங்களும் இதே பக்குவத்தில் நான் சொன்ன மாதிரியே செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா தொடர்ந்து ரேணுகா வீட்டு சமையலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றிங்க. நாளைக்கு இன்னொரு சமையலில் நாம் சந்திக்கலாங்க.